இடுப்பு வலி இடுப்பில் மட்டும் சென்ட்ரலில் மட்டும் வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சென்ட்ரலில் ஸ்பைனல் கார்டில் இல்லை கொஞ்சம் மேல் முதுகில். அப்படி கிடையாது. மேல் முதுகுலையும் வலிக்கலாம், நடு இடுப்புலையும் வலிக்கலாம், சைட்லேயும் வலிக்கலாம், ரைட்டில் வலிக்கலாம், லெஃப்டில் வலிக்கலாம், இல்லைன்னா பெட்டெக்ஸ், தொடை, கெண்டைக்கால், பாதம் வரைக்கும் வலி வரலாம், கால் விரல் மரமரப்பு வரலாம். இந்த இந்த இடம் பூரா வலித்து அந்த இடத்துல இது ஆகலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப இதாக உளைச்சல் குடையுது அந்த மாதிரி இருக்கலாம். இதோடு இல்லாமல் இடுப்பு வலி கால் விரல் வரைக்கும் எங்கே வேணாலும் வலிக்கலாம். ஸோ ஏன்னு கேட்டால் இடுப்பில் ஸ்ட்ரெயினோ இல்லை எலும்பு தேய்மானமோ இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதோ இந்த மாதிரி நோயின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் புல்லாப்ஸ், சயாட்டிக்கா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ சயாட்டிக் நரம்பு இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொடை வழியாக கெண்டைக்கால் மீன்ஸ் காஃப் அப்படியே பாதத்துக்கு அஞ்சாக பிரியுது. அந்த சயாட்டிக் நர்வ் போகிற இடத்துல எல்லாம் அந்த பேக் பெயின் எங்கே வேணுனாலும் வரலான்னு வச்சுக்கோங்களேன். அது வர்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடமே ரொம்ப சர்க்குலேஷன் தடைப்பட்டுருது, ரொம்ப வலி வருது, ஒரு சைடே வலிக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு தலையிலேருந்தே ஒரு பக்கமே வலிக்கும். அதுக்கு தலையிலேருந்து வலிக்குதுன்னா இடுப்பு வலி மட்டும் இல்லை, சர்வைக்கல்லையும் அவங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருக்கும். அதனால் ஒரு சைடே வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடுப்பு வலிக்கான எக்ஸசைசஸ் இப்போ நான் சொல்லித்தரேன். நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறேன். இப்படி படுத்துட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது. இப்படி, அதாவது 2 கால்லேயும் அந்த பாதம் இருக்குல்லங்க, ஒவ்வொரு காலாக செஞ்சு கேட்டுறேன். வலது பாதத்தை இப்படி பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது வலது பாதத்தில் ஃபுட் இருக்குல்ல, அதை இப்படி பண்ணால் பிளான்டார் ஃப்ளெக்ஷன், இது ரிலாக்ஸு, இது டார்சி ஃப்ளெக்ஷன். இப்படி டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணி பின்னாடி இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் காஃப் எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஒரு 30 கவுண்ட்ஸ் வச்சுருக்கணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 30 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 தடவை செய்யணும். ஓகேங்களா? அடுத்து லெஃப்ட்டை காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. 2 மேலே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. திரும்ப ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப மேலே. 1 2 3 4 5 6 7 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 20 29 30. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். இது ஒரு எக்ஸசைஸ் ஆச்சுங்களா? அடுத்து பிரிட்ஜிங் எக்ஸசைஸ். ரைட் லெக் லெஃப்ட் லெக் பண்ணி இப்படி மேலே தூக்கிறது. இது யூரின் மோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போகிற இன்கான்டினன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். பெல்விக் ஃப்ளோர் இந்த பீரியட்ஸ் டயத்தில் வலிக்கிறது, பிசிஓடி பிசிஓஎஸ் irregular periods அதுக்கும் யூஸ் ஆகும், பேக் பெயினுக்கு யூஸ் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2
1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 தடவை பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் வலியை பர்மனெண்ட்டாக குறைச்சிரும், நோயவே ரிவர்சல் பண்ணிடும் 6 மாதம் பண்ணால். இது மாதிரி ஆனால் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, கொஞ்சமாக இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.